ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து Facebookல எப்படி வந்து நம்மளோட ஜாப் பத்தி ப்ரமோஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன், சரிங்களா? ஸோ Facebook வந்து நம்ம நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து ஜாப் ப்ரமோஷனுக்காகவும் சரி, எல்லாருமே நிறைய யூஸ் பண்ணியிருக்கிற சோஷியல் மீடியாவில் வந்து Facebook வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு ஆப்பு, சரிங்களா? ஸோ இது எல்லாருமே வந்து நிறைய ப்ரமோஷனுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அவங்களோட பிஸ்னஸும் சரி, அவங்க ஒர்க்கும் சரி, அதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து நம்மளோட கேலக்ஸியில் நம்ம ஒர்க் பண்ணுறோம் இல்லையா, இந்த கேலக்ஸி பற்றின ப்ரமோஷன்ஸ் வந்து எப்படி Facebookல போஸ்ட் பண்ணுறது, அந்த மாதிரி சில விஷயங்களை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து நான் வந்து எப்படி போஸ்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? ஸோ இது வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களாகவும் இருக்கலாம், இல்லை இதை விட ஸ்மார்ட்டான விஷயங்களும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் ஷேர் பண்ணுறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ இப்போ வந்து நார்மலாக Facebookல நம்மளோட ப்ரொஃபைல் பேஜ் ஃபஸ்ட் பேஜ் வந்துடும் இல்லையா, இதில் வந்து வாட் இஸ் யுவர் மைண்ட் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஆல்ரெடி என்ன போஸ்ட் பண்ண போகிறோம், அதாவது ஏதாவது டெய்லி வந்து ஒரு நம்மளோட கேலக்ஸி பற்றின ஒரு ப்ரமோஷன் போஸ்ட் இமேஜஸாக இருக்கும். ஸோ நிறைய லீடர்ஸ் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க, கம்பெனி சைட்லேருந்து நமக்கு நிறைய போஸ்ட் கொடுக்குறாங்க. ஸோ அதை வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இதில் அப்லோட் பண்ணலாம் உங்களுக்கு காட்டுறேன், சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா, இது என்னோட ப்ரொஃபைல் போச்சு, சரிங்களா? ஸோ இப்போ நம்ம நியூ இயர்க்கு அப்லோட் பண்ணிக்கோம். அப்புறம் பாருங்கள், அப்பப்போ வந்து எடிட் பண்ணுற போஸ்ட் எல்லாமே நம்மளோட FB பேஜில் அப்லோட் பண்ணிட்டுருக்கோம், சரிங்களா? ஸோ அப்லோட் பண்ணும்போது நம்மளோட வாட்ஸ்அப் சேட் லிங்க், அதாவது இந்த மாதிரி நம்மளோட மொபைல் நம்பர், அதாவது உங்கள் பர்சனல் நம்பர் தவிர்த்து அனதரா பிஸ்னஸ்னு ஒரு நம்பர் வச்சுருந்தீங்கன்னா, அந்த நம்பரை இந்த மாதிரி HTTPS ஹோல்னு வச்சு ஸ்லாஷ் போட்டு WA.me/ போட்டு நம்பர் போட்டு ஒரு செட்டிங்ஸ் அது பண்ணிட்டீங்கன்னா, ஸோ இப்போ இந்த லிங்க் வந்து ஒரு ப்ளூ லைனில் தெரியுது இல்லையா, அந்த ஃபோன் நம்பர், இது டச் பண்ணாலே நம்ம வாட்ஸ்அப் சேட்டுக்கு அவங்க வந்து மெசேஜ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்கள் மொபைல் நம்பரை நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் போடுற போஸ்ட் எல்லாத்துலேயுமே வந்து அந்த லிங்க்கை வந்து ஆட் பண்ணி விட்ருங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு யூடியூப்ல வீடியோ போட்டிருக்கீங்க அப்படின்னா, அதையுமே மென்ஷன் பண்ணிக்கலாம். அந்த யூடியூபோட வீடியோவோட லிங்க்கை அனுப்பிச்சு விட்டு, இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இதில் மெசேஜ் பண்ணுங்கள், அந்த மாதிரி சொல்லி கூட நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே நான் வந்து கேலக்ஸிக்காண்டி போஸ்ட் பண்ணது தான், சரிங்களா? இது வந்து நம்ம வந்து நம்மளோட பேஜில் போஸ்ட் பண்ணுவோம். இதை தவிர்த்து Facebookல நிறைய குரூப்ஸ் இருக்குது, சரிங்களா? அந்த குரூப்ஸ் வந்து நம்ம மட்டும் இல்லாமல் இதில் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்ப்பாங்க. அந்த குரூப்ஸில் நிறைய பேர் இருப்பாங்க வேர்ல்டு வைடாக. ஸோ அதனால் அது நிறைய நமக்கு ரீச் ஆகும். அது எப்படின்னா, இப்போ பாருங்கள், இந்த குரூப்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, எப்படி வந்தேன்னா, ஆக்சுவலாக உங்களுக்கு இது தெரிஞ்ச விஷயங்களாகவே இருக்கலாம். இந்த பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக்குங்கிற இடத்துல இந்த 3 கோடை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த குரூப்ஸ் இருக்கா, இந்த குரூப்ஸுங்கிறத கிளிக் பண்ணும்போது இப்போ வந்து யுவர் குரூப்ஸ்னால் நான் ஆல்ரெடி நிறைய குரூப்ஸில் அந்த ப்ரமோஷனுக்காகவே நிறைய ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன், சரிங்களா? இப்போ வந்து ஜாப் பற்றின குரூப்ஸ் மட்டும் இல்லாமல் பாருங்கள், ரங்கோலி குரூப்ஸு, ப்ளவுஸ் டிசைனு, வேலைவாய்ப்பு, சமையல் குரூப்ஸு, மாடித்தோட்டம் குரூப்ஸு, அந்த மாதிரி டெய்லரிங் குரூப்ஸு, ஜுவல்லரி குரூப்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி உள்ள குரூப்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிட்டு டெய்லி வந்து ஒரு 10 போஸ்ட், சரிங்களா? ஸோ அதுக்கு அதிகமாகவும் பண்ண வேண்டாம். டெய்லி ஒரு 10 போஸ்ட்டுக்குள்ளே பண்ணிங்கன்னா, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 போஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 5 போஸ்ட் அப்லோட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஐ மீன் அது போஸ்ட் ஆயிரும். ஒரு சிலதெல்லாம் வந்து பெண்டிங்கில் இருக்கும். ஸோ அந்த குரூப்போட அட்மின்ஸ் பார்த்துட்டு நமக்கு அதை அக்செப்ட் பண்ண மட்டும் தான் அது போஸ்ட் ஆகும். ஒரு சிலது வந்து பப்ளிக்காக உள்ளதான், பட் அதில் வந்து உடனே போட்டோடனே உங்களுக்கு இதாயிரும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய குரூப்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணுறது வந்து டெய்லி வந்து ஒரு 5 குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ போஸ்ட் பண்ணுறது டெய்லி ஒரு 10 பண்ணுங்கள். ஜாயின் பண்ணுறதுனா டெய்லி 5. அது எப்படி ஜாயின் பண்ணணும்னா, இந்த டிஸ்கவரை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறைய குரூப்ஸ் வரும், சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் அந்த காஸ்மெட்டிக்ஸ் குரூப்பாக லேடிஸ் இருப்பாங்க மோஸ்ட்லி, அதனால் நான் வந்து அதிலேயே நிறைய ஜாயின் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால் எனக்கு அது ரிலேட்டடாக குரூப்ஸாக வரும், சரிங்களா? இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இந்த மாதிரி லெவலில் வந்து இப்போ வந்து இப்போ ஏதாவது ஒரு 2 குரூப்பில் ஜாயின் பண்ணலாம். இப்போ வந்து மெகந்தி குரூப்பில் இந்த குரூப்பை நான் ஜாயின் பண்ண போகிறேன், ஜாயின் கொடுத்துருக்கேங்க, சரிங்களா? ஒரு சிலது உடனே ஜாயின் ஆயிரும், ஒரு சிலது வந்து பெண்டிங்கில் இருக்கும். ஸோ நாளைக்கு டெய்லி ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணி இந்த 5 குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு டெய்லி 5 குரூப், சரிங்களா? சப்போஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் குரூப் இருக்குது, இதுலேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து சப்போஸ் இதில் இல்லாத குரூப்ஸ் ஏதாவது நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்க்கணும்னா, இந்த சர்ச் பாக்ஸில் போய்ட்டு மேக்ஸிமம் என்ன சொல்கிறது, தமிழ்நாடு குரூப்ஸாக தமிழ்நாடு குரூப், ஆன்லைன் குரூப்னா இங்கே தமிழ்நாடு அடித்தோடனே தமிழ்நாடு பற்றின குரூப்ஸ் வரும், சரிங்களா? அது போக வேறு ஏதாவது இந்த மேக்ஸிமம் இந்த சென்னை குரூப்ஸுக்கு தான் அடித்து பார்த்தேன். ஸோ சென்னை குரூப்ஸ் அடிச்சிங்கன்னா சென்னையில் ரிலேட்டடாக உள்ள குரூப்ஸ் எல்லாமே, இந்த ஜாப் அலாட்ஸ் சென்னைனா அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு நாளைக்கு 5 குரூப்பில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சென்னை ஒர்க் ரிலேட்டட் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி ரியல் எஸ்டேட்டில் நம்ம போஸ்ட் பண்ணும்போது அதில் உள்ளவங்க யாருக்காவது நம்மளோட போஸ்ட் பார்த்து அதில் உள்ளவங்களும் நம்ம கான்டாக்ட் பண்ணலாம், சரிங்களா? ஸோ அதனால் அதுலேயும் நம்ம வந்து கொடுத்து வைக்கலாம். வேறு உங்களுக்கு என்ன தோணுது, இந்த மாதிரி நெல்லை குரூப்ஸ் பார்க்கலாம், கன்னியாகுமரி குரூப்ஸ் பார்க்கலாம், கேரளா குரூப்ஸு, அந்த மாதிரி ஒன்று அடிச்சு பாருங்கள். ஓகே கன்னியாகுமரி வேணா அடிக்கலாம். அப்போ இந்த மாதிரி கன்னியாகுமரி குரூப்ஸாக ஜாயின் பண்ணி விடுங்க. கன்னியாகுமரி சோஷியல் மீடியா குரூப்ஸ். ஓகே, இப்போ ஒரு 5 குரூப்ஸ் ஜாயின் பண்ணி பண்ணுங்க. ஸோ டெய்லி இந்த மாதிரி ஒரு 5 குரூப் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி விட்டுருங்க, சரிங்களா? இப்போ எல்லா குரூப்லையும் ஜாயின் பண்ணிட்டீங்க. டெய்லி உங்களோட FB பேஜ்லையும் போஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் குரூப்ஸ்லாம் வந்து எப்படி வந்து நம்மளோட போஸ்ட் இமேஜை அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ வந்து சப்போஸ் வந்து இப்போ ஜாப்ஸ் தமிழ்நாடு அப்படின்னு இருக்கு, சரிங்களா? இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா இது நிறைய பேர் நம்ம மாதிரி போஸ்ட் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா? அதே மாதிரி நம்மளும் போஸ்ட் பண்ண போகிற அவ்வளோதான். இப்போ இதில் ரைட் சம்திங் இருக்கு, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஈஸியாக அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணி நம்ம ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணிடலாம். சப்போஸ் வேறு ரைட் செல்லிங்லாம் இருக்கும், அந்த மாதிரி தான் சில டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அது கொஞ்சம் பண்ண முடியாது. ஸோ ரைட் சம்திங் இருக்கிற மாதிரி குரூப்ஸ் மட்டும் மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் அப்லோட் மேக்ஸிமம் நிறையா அதான் இருக்கும். நான் ஒரு சிலதில் பார்த்துருக்கேன்.
ரைட் செல்லிங் அப்படின்னு இருக்கும் சரிங்களா. ஸோ நான் அதை உங்களுக்கு காட்டுறேன். மேக்ஸிமம் லேடிஸ் இருக்கிற குரூப் வந்து கொஞ்சம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ் ஆகும். அதாவது இந்த ட்ரெஸ் கலெக்ஷன், ஜுவல்லரி கலெக்ஷன், இயரிங் கலெக்ஷன். இப்போ நம்ம கன்னியாகுமரி அங்கே பண்ண பார்த்தீங்கன்னா அதை பாருங்கள், புதுசாக இருக்கா, அந்த மாதிரி சம்திங் இருக்குது. இப்போ இதில் வந்து வாட் செல்லிங் இருக்குது பார்த்தீங்களா. இன்னும் இதில் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி பிளேசஸ்ஸு, அந்த ப்ரைஸ் எவ்வளவு, அந்த மாதிரிலாம் கேட்பான். ஸோ அந்த மாதிரினால இதை கொஞ்சம் பண்ண வேண்டாம். அது உங்களுக்கு ஐடியாஸ் தெரியும் அப்படின்னா கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. நான் வந்து மேக்ஸிமம் அந்த ரைட் சம்திங் அப்படிங்கிற மாதிரி போஸ்ட் தான் பண்ணுவேன். இந்த மாதிரி பார்த்தீங்களா வாட் செல்லிங் இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் சரிங்களா. இப்போ வந்து நம்ம நியூவாக கன்னியாகுமரி குரூப்பில் ஜாயின் பண்ண பார்த்தீங்களா, அந்த குரூப்பில் நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணலாம். டெய்லி ஒரு 10 போஸ்ட் பண்ணிடுங்க. இந்த எல்லா குரூப்ஸ்லையும் ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 10. ஓகே, கன்னியாகுமரி போஸ்ட்டில் நம்ம வந்து ஒரு போஸ்ட் பண்ணலாம் எப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து இந்த ஃபோட்டோஸ் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும் ரைட் சம்திங். இதில் வந்து ஃபோட்டோஸ் மேக்ஸிமம் இப்போ வந்து நம்ம கேலரியில் வந்து இந்த நம்மளோட ப்ரொமோஷன் போஸ்ட்டோ இல்லை அப்பப்போ நமக்கு வந்து ஏதாவது ஆஃபர்ஸ் போடுவாங்க, ஏதாவது கம்பெனி பற்றின அப்டேட்ஸு அந்த மாதிரிலாம் நம்ம ஆல்ரெடி நம்மளோட இமேஜஸ் இருக்கும், கம்பெனிஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிங்கன்னா இப்போ அது வந்து கீழே வந்துடும் சரிங்களா இந்த ஃபோட்டோஸ். இப்போ வந்து சே சம்திங் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து நீங்கள் உங்களோட க்ரியேட்டிவாக நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ, அதாவது சும்மா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு அவங்களுக்கு சொல்கிறத நம்ம வந்து கொஞ்சம் க்ரியேட்டிவாக பண்ணிக்கலாம். ஒரு சில சேமாக ஒரு நாளைக்கு இப்போ இன்றைக்கி ஒரு மெத்தடில் பண்ணுறீங்கன்னா மறுபடியும் ஒரு நாளைக்கு வேறு மெத்தடில் யூஸிங்க. தமிழில் கூட போடலாம், இங்கிலீஷ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். தமிழ் பீப்புளுக்கு அது புரியும். ஸோ மேக்ஸிமம் அந்த குறிப்பை பொறுத்து நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன மைண்ட் தாட் இருக்கோ அந்த மாதிரி உங்களோட நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு நீங்கள் எப்படி ஸ்மார்ட்டாகி போடலாம். இல்லைனா நிறையா கசகசன்னு போட வேண்டாம். ஷார்ட்டாக ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிற மாதிரி பார்த்துட்டு அந்த இமேஜ்லேயும் டீட்டெயில்ஸ் இருக்குது. இல்லை நீங்கள் ஒரு யூடியூப் வீடியோவில் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் அந்த யூடியூப் லிங்க்கையும் இதில் போடலாம் சரிங்களா. போட்டுட்டு உங்களோட வாட்ஸ்அப் சாட் லிங்க், அதாவது உங்களோட மொபைல் நம்பரோட சாட் லிங்க் மாதிரி கிரியேட் பண்ண சொன்னீங்க இல்லையா, அதை வந்து நீங்கள் டச் பண்ணி விட்டுறணும் சரிங்களா. நிமிஷம் அதை வந்து நீங்கள் பண்ணணும் சரிங்களா. ஸோ இப்போ வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் போட்டு ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யூ. சின்ன சின்ன ஸ்டிக்கர்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. என்ன சொல்கிறது, 100% வந்து ரியல் ஜாப் இது. ஸோ நம்ம வந்து என்ன உண்மையோ அதை மட்டுமே தான் சொல்ல போகிறோம். யாருக்கும் வந்து எந்த ஒரு தப்பான விஷயத்தையும் பொய்யான விஷயத்தையும் சொல்லி நம்ம வந்து மக்களை கூப்பிட்றது கிடையாது. நம்ம வந்து நம்ம கம்பெனியில் என்ன விஷயங்கள் நடக்குது, நம்ம என்ன ப்ரொவைட் பண்ணுறோம் மக்களுக்கு, அதை மட்டும் சொல்லுங்கள் சரிங்களா. நம்ம வந்து இதில் வந்து பொய்யான விஷயங்கள் எதுவும் சைடு சொல்ல வேண்டாம். ஸோ நோ டைம் லிமிட், நம்ம டைம் லிமிட் வச்சு ஒர்க் பண்ணுறோம். நம்ம வந்து அன்லிமிட்டட் டைம், அன்லிமிட்டட் ஏர்னிங் தான். ஸோ நோ டார்கெட், எங்கள் கம்பெனியில் நோ டார்கெட்டு. ஸோ அந்த மாதிரி சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன மற்றபடி ஏதாவது க்ரியேட்டிவாக ஏதாவது டைலாக்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். தமிழில் கூட நம்ம நிறையா லெட்டர்ஸ் சேஞ்ச் பண்ணி மாற்றிக்கலாம் சரிங்களா. ஸோ டோன்ட் மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. if you're interested டு ஜாயின் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு நம்மளோட அந்த வாட்ஸ்அப் சாட் லிங்க்கோட அந்த லிங்க், அதாவது நம்பரோட லிங்க் சரிங்களா. ஸோ அதை வந்து இதில் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து அதை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க, அதாவது ஒரு நோட்ஸில் வந்து அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட வாட்ஸ்அப் சாட் லிங்கை. இதில் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க சரிங்களா. இதில் வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு டேமோ காட்டுறதுக்காக தான் இப்போ நான் வந்து ஷார்ட்டாக போட்டிருக்கேன். இல்லை ஒரு சில நேரம் வந்து நான் இஃப் யூ இன்ட்ரெஸ்ட் மட்டும் கூட போடுவேன், இல்லை நிறையா விஷயங்கள் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஒவ்வொரு நாளும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுங்கள். ஸோ அது நான் கொஞ்சம் க்ரியேட்டிவாக இருக்கும். இப்போ வந்து போஸ்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம போஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ போஸ்ட்னு வந்துச்சு பாருங்கள். போஸ்ட் ஆயிடுச்சுன்னா நமக்கு நல்லா தான். ஏன்னா ஒரு சில வந்து பெண்டிங்கில் இருக்கும், அது ஒரு சில போஸ்ட் ஒன்று தான் அக்செப்ட் ஆகும். ஸோ அதனால் நம்ம ஒரு நாளைக்கு ஒரு 10 கிட்ட பண்ணும்போது ஒரு சில போஸ்ட் ஆகும், ஒரு சில இதாகும். அதனால் 10 கிட்ட பண்ண சொல்கிறோம் சரிங்களா. ஸோ இப்போ நம்ம பண்ண அந்த கன்னியாகுமரி போஸ்ட் வந்தாச்சு. நம்ம போஸ்ட் நம்மளே லைக் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. அப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருக்குறோம். இப்போ இந்த வாட்ஸ்அப் லிங்க்கை நம்ம அவங்க வந்து இந்த போஸ்ட்டை பார்க்குறாங்கன்னா டக்குனு இதை டச் பண்ணாலே நம்ம வந்து என்னோட வாட்ஸ்அப் சாட்டுக்கு வரும் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி தான் இது வந்து ஈஸியான ஒரு மெத்தடு. ஸோ எல்லாருமே வந்து பர்சனல் நம்பர் தவிர்த்து ஒரு நம்பர் வச்சிருந்தீங்க, இல்லை ஒரு ஜிம் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கோங்க. ஒன்றும் இல்லை, உங்களோட மொபைல் நம்பருக்கு முன்னால் இந்த மாதிரி HTTPS இந்த கோலன் வரைக்கும் நீங்கள் டைப் பண்ணி உங்கள் நம்பர் எடிட் பண்ணிங்கனாலே போதும். அது வந்து ஒரு சாட் லிங்காக மாறிடும் சரிங்களா. இந்த மாதிரி தான் நம்ம வந்து டெய்லி ஒரு 10 குரூப் கிட்ட போஸ்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இது வந்து கம்பெனி விஷயங்களை நிறைய ப்ரொமோஷன் பண்ண சரி, இதில் நிறைய லீடு வரும், அதை பார்த்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. நம்மள மாதிரியே வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணணும், எந்த இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் லிமிட்டடாக ஒர்க் ஏர்ன் பண்ணுற மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தேடி நிறைய மக்கள் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் நம்மளோட கம்பெனி ஒர்க் பற்றி கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஃபேஸ்புக் வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ எல்லாருமே வந்து இந்த மாதிரி நிறைய குரூப்ஸில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். இது போக உங்களுக்கு நிறையா இன்னும் கொஞ்சம் ஐடியாஸ் இதில் இருக்குது, ஃபேஸ்புக்கில் இன்னும் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு அந்த ஐடியாஸ் இருந்தாலும் நீங்கள் அது மூலமாக பண்ணலாம். நாங்கள் இந்த மாதிரி கம்பெனிஸ்லேருந்து நிறைய போஸ்ட் வந்து உங்களுக்கு நாங்கள் கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம். அதை வந்து நீங்கள் உங்களோட ஃபேஸ்புக்கில் அந்த மாதிரி அப்லோட் பண்ணால் போதும் சரிங்களா. ஸோ இதில் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தாலும் மெசேஜ் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் வந்து இதுக்கு முன்னாலலாம் நான் வந்து ஃபேஸ்புக் குரூப்பில் போஸ்ட் பண்ணிடுறேன், அந்த இமேஜஸ்லாம் உங்களுக்கு வந்து சாம்பிள் காட்டுறேன். ஸோ சிலாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி போஸ்ட்லேயே கொஞ்சம் நிறைய விஷயங்கள் போட்டிருப்பதனால நான் வந்து இந்த ஜஸ்ட் என்னோட நம்பர் மட்டும் கொடுத்துருவேன் சரிங்களா. அந்த மாதிரிங்களா நிறைய குரூப்ஸ் சமையல் குரூப் அது இது நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாம் கொடுத்துருக்கேன். அப்புறம் நம்மளோட கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர்க்குலாம் அந்த ஆஃபர்லேயும் போட்டிருக்கேன் பாருங்கள்.
இந்த மாதிரி தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 1000 rupees வேல்யூ 1 year Hotstar சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு என் நம்பர் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு யாருக்கெல்லாம் வேணுமோ கிளிக் அண்ட் கெட் அப்படின்னு போட்டு இப்படி தான் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி தான் நீங்களாம் வந்து குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணணும். உங்களோட பேஜில் போஸ்ட் பண்ணுறதை தவிர்த்து நீங்கள் உங்களோட அந்த மாதிரி குரூப்ஸ்லேயே நிறைய போஸ்ட் பண்ணிங்கன்னா நிறைய ரீச் ஆகும், உங்களுக்கு நிறைய லீட் கிடைக்கும். ஸோ நிறைய உங்களுக்கு டீம் ஃபில் பண்ணதுக்கு நிறைய மெம்பர்ஸ், ஆக்டிவ் மெம்பர்ஸ் கிடைப்பாங்க சரிங்களா. ஸோ அதுலேருந்து வர அதே மாதிரி இதுலேருந்து வர லீடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கரெக்டாக ஆக்டிவான யூஸர்ஸாக இருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சில பேர் உள்ள வந்து என்னன்னு கேட்பாங்க. ஸோ அதில் வந்து கரெக்டாக நீங்கள் பார்த்து நல்லா ஆக்டிவ் ஒர்க் பண்ண மக்களாக வந்து எடுங்க. ஸோ வேறு ஏதாவது நம்ம இந்த மாதிரி ப்ரொமோஷன் பண்ணுறதுல வேறு ஏதாவது உங்களுக்கு ஐடியாஸ் இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். மற்றபடி வேறு ஏதாவது டவுட் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியல அப்படின்னாலும் நீங்கள் வந்து தாராளமாக மெசேஜ் பண்ணி கேட்கலாம். ஓகேங்களா. ஸோ வேறு ஏதாவது வீடியோ இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அந்த மாதிரி தெரியாதவங்களுக்கு என்னோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சரி.